ஆனால் அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒரு அதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வச்சு எடுக்கலாம். அஜித் இந்த வில்லனிஸை கொடுப்பாரு. அஜித் இந்த வில்லனிஸை கொடுக்க மாட்டாரான்னு நீங்களே சொல்லுங்கள். அவர் அந்தளவுக்கு வில்லனிஸும் கொடுப்பாரு கண்டிப்பாக. சாரி பேசுகிறவங்களை ஃபுல்லாக தொண்டை கட்டி திருச்சி டிஸ்ட்ரிக்ட், திருச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கேன் படம் பார்க்குறதுக்கு மட்டுமே. அங்கேருந்து கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக ஆமாம். பிகாஸ் நான் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து தலைவர் ஃபேன். நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் வந்து அண்ணாமலை. சைல்ட்ஹுட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பாஷா பார்க்கல. பாஷா டிவியில் சோ மெனி டைம்ஸ் பார்த்துறேன். ஆனால் இருந்தாலும் நம்ம எத்தனை படம் டிவியில் பார்த்தாலும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே லைஃப் டைமில் கிடைக்காது. சீரியஸ். ஆனால் 95ல் வந்த படமாச்சே பாஷா. அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்குறப்போ மொபைலில் ஹெச்டி பிரிண்ட் என்ன தான் ஹெச்டி பிரிண்ட் இருந்தாலும் அந்த 5.1 சவுண்டு, இந்த 4K 12 ஆட்டம் சவுண்டு வந்து இந்த எஃபெக்ட் கேட்காது. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வரவும் வராது சீரியஸாக. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு சீனுக்கு கூப் சம்ஸ் எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி எந்த ரீலீஸ் படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆகலை. சீரியஸாக நான் வந்து இங்கே ஒரு 9 மணிக்கு அரைவேட் ஆகிட்டேன். 9 மணிக்கு வந்து பார்க்குறேன் டிக்கெட்டில் பாஷா. எதார்த்தமாக செக் பண்ணேன், டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் செக் பண்ணேன். சுத்தமாக டிக்கெட்டில் எல்லாமே சால்ட் அவுட். எந்த ரிலீஸ் படத்துக்கும் இவ்வளோ மவுஸ் கிடையாது. சில்ட்ரன்ஸ்லேருந்து வயசு பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே ஆடுறாங்க, எல்லாமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஆட்டோக்காரன் சாங்லாம் வேறு லெவல். ஒரு சாங்லாம் ஒருத்தவங்க பாடுறாங்க, பக்கத்தில் உட்காந்துட்டு பாடுறாங்க. ஆனால் நம்மளோட சின்ன வயசுங்களும் அந்த பாட்டு இவ்வளோ மனப்படமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் நான். அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி இந்த படம் நீங்கள் தேட்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எப்படி சொல்கிறேன், நீங்கள் சில கேட்டிருப்பீங்க பாஷா அப்படி ஒரு டிவி ஓடிச்சு கண்டிப்பாக டிவியில் யாராவது சொல்கிற கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் கண்ணுன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து ஃப்ளாஷ்பேக் போனோம்னு சொல்ல முடியாது. எதுவுமே வார்த்தையெல்லாம் வர்ணிக்க முடியாது. சீரியஸாமே எதுவுமே ஒரு காவியத்தை பார்க்குறோன்னா அது அன்றைக்கி வார்த்தையெல்லாம் வர்ணிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சீன் எக்ஸாக்டாக கூஸ் பம்ப்ஸ். சீரியஸாக அது சொல்லவே முடியாது. இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து தலைவரை பார்க்குறேன் இல்லை படம் பண்ணுறாரு இல்லைன்னு விஷயம் இல்லை. எங்களுக்கு தேவை அந்த 2 செகண்ட் டைட்டில் கார்டு, சூப்பர் ஸ்டார். அந்த ஒரு டைட்டில் கார்டு மட்டும் எங்களுக்கு போதும். வேறு எதுவுமே எனக்கு ஒரு ஃபேன் பாயை நாங்கள் கேட்கல. அவர் நடந்து வந்தாலும் போதும், உட்காந்துருந்தாலும் போதும், பேசினாலும் போதும். ஆனால் எங்களுக்கு தேவை அந்த 2 நிமிஷம் டைட்டில் கார்டு, சூப்பர் ஸ்டார். அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது எந்த ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஆக்ட்ரஸ்க்கு போட்டாலும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஆமாம், அவர் தான் கிரியேஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ 3D அனிமேஷன், பிளாக் அண்ட் ஒயிட்டு, 3D 2.0 3D, இப்போ ஹெச்டி 4K அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் பண்ண ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த இதில் அவர் மட்டும்தான் இருக்கார், அவர் மட்டும் தான் பண்ண முடியும். எங்களுக்கு அந்த டைட்டில் கார்டு மட்டும் இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் வந்துருச்சு பிரதர், இந்த வருஷம் எவ்வளோ படம் வந்துருச்சு. ஆனால் அந்த தேவோட டைட்டில் கார்டை பீட் பண்ணுறதுக்கு முடிஞ்சதுங்களா? சங்கர் டைட்டில் கார்டு போட்டார், லைக்காவில் சுபாஸ்கரன் தனியாக 2.0 டைட்டில் கார்டு போட்டார். எதுவுமே பீட் பண்ண முடியலையே, இந்த ஒரு டைட்டில் கார்டு ஈடு கொடுக்க முடியலையே. ஆனால் இந்த டைட்டில் கார்டு 2 தடவை போட்டாங்க. அந்த டைட்டில் கார்டு 2 தடவை வந்துச்சு. இன்றைக்கி பாஷாவில் வந்து 2 தடவை அந்த டைட்டில் கார்டு வந்துச்சு. சத்தியமாக அன்பீட்டபிள் டைட்டில் கார்டு, வேறு லெவலில். எல்லாம் கத்தி கூஸ் பம்ப்ஸ். 2 தடவை கத்தி அதே தொண்டை இறங்கிடுச்சு, ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு, ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு 5 ஜென்ரேஷன் 5 டிக்கெட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அதாங்க நம்ம அதான் அவர், அதுதான் தலைவர். சிம்பிளாக சொன்னால் அதான் தலைவர். அதான் சொல்கிறாங்களே, கருணாநிதி மாறன் சார் ஜெயலலிதான்னு சொன்னார்ல, ஒரே சூப்பர் ஸ்டார் வருங்கிற மாதிரி எல்லாம் ஒரே ஜென்ரேஷன் கட்டி போட்டார். ஃபுல்லாக அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நிறைய பேர் அவருக்கு 75 வயசாகி போச்சு, ஏன் நடிக்கிறாரு, கூலி என்ன நடிக்கிறாரு, ஜெயிலர் 2 என்ன நடிக்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட்டு இது வந்து நான் ஒரு ஃபேனாக சொல்லணும்னு வச்சுங்களேன். நடிக்காதான் அவர் இஷ்டம். நான் இப்போவும் சொல்கிறேன், நடிக்க தலைவரோட இருப்போம். அது வந்து எங்களுக்காக தான் படம் பண்ணுறாரு, நாங்கள் பார்க்கணும். சரிங்களா, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஆனால் மெயினாக என்னென்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை, பாபா, படையப்பா, மனிதன் நிறைய படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அது கண்டிப்பாக முக்கியமாக இந்த மங்காத்தா ரீரிலீஸ் மட்டும், இதை மட்டும் தயவு செஞ்சு போடுங்க. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார், தயவு செஞ்சு மங்காத்தா படம் மட்டும் ரீரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் புள்ள. நான் சரியாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மங்காத்தா ரீரிலீஸ் மட்டும் வந்ததுன்னா கடவுளே நீங்கள் தான். ஐயோ, மங்காத்தா ரீரிலீஸ் மட்டும் பண்ணுங்கள். தமிழ்நாடு கிடையாது, தலைநாடு அப்படி ஆகிடும். அப்பா, எனக்கு மங்காத்தா ரீல்ஸ் மட்டும் பண்ணுங்கள். வெங்கட் பிரபு சார் பேசி கொஞ்சம் சொல்லுங்கள். கலாநிதி மாறன்ட்ட, கமலா தேட்டர் ஓனர் எல்லோரும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். மங்காத்தா மட்டும் வேணும், ரீரிலீஸு கொஞ்சம் பண்ணி விடுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரிலீஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக எட்ஸா? ஐயோ இல்லை நான் அதை கேட்கல. இப்போ தீனா ரிலீஸ் பண்ணாங்களா அந்த டைமில் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் ரிக்வெஸ்ட். அது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்தால் அது அவர் பர்த்டேக்கு வந்து மங்காத்தா ரிலீஸ் பண்ணால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் ப்ரோ. மங்காத்தா பீட் பண்ணேன்னா வில்லனிசத்துக்கு பிறக்கல. வில்லனிசம்லாம் மங்காத்தா தான். அதெல்லாம் பிறக்கவே இல்லை. அவரை ரீப்ளேஸ் பண்ண ஆளே கிடையாது. வில்லனிசம்னா மங்காத்தா தான். வரலாக்கு அப்புறம் மங்காத்தா தான். அதுக்கப்புறம் தொடக்கூட முடியாது அஜித்தெல்லாம். ஐயோ, அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அவரை பீட் பண்ணதாக ரீப்ளேஸ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். படத்தை நான் சொல்ல வில்லனிசத்தை ரீப்ளேஸ் பண்ண அஜித்தை தவிர வேறு யாரும் இல்லை. அதே மாதிரி இப்போ தலைவர் படம் இருக்குல்ல பில்லா, அதை ரீமேக் பண்ண ஒரே ஆள் யாருக்கு நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதை ரீமேக் பண்ணா பில்லாவை ரீமேக் பண்ணா அவரோட அதாவது பில்லா படம் தலைவர் படம் பில்லா படம் ஒன்று வந்ததில்ல, அதை ரீமேக் பண்ணி சூப்பர் தலைக்கு எடுத்தாங்களே, எப்படி இருந்துச்சு? அதான் தப்பு சொல்லு, அருமையாக இருந்ததுல. அதாவது நான் இந்த விஷயத்த ஒரு சிம்பிளான சொல்லணும். எந்தெந்த கதை யார் யாருக்கு எடுக்கணும் செட் ஆகுதோ அது உங்களுக்கு தான். அது அஜித் சாருக்கு தான் டெஃபினெட்லி செட் ஆச்சு பில்லா. தலைவருக்கு அப்புறம் நான் ஓப்பனாக தலைவர் ஃபேன் தான் இப்போ நான் சொல்கிறேன். அது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜய்க்கு எடுத்து தான் செட் ஆகிருக்காது. படம் ஃப்ளாப். பில்லாங்கிற பேரே கெடுத்துருப்பாப்ல. ஓப்பனாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ கெடுத்துருப்பார் ப்ரோ. சங்கு தான் பிரதர். பில்லா அப்புறம் விஜய் வச்சுருந்தோம்னா சங்கு தான். ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சீனுக்கும் அந்த வாக்குக்கும், ஏன்னா ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மை நேம் இஸ் பில்லா சாங் இருக்குது பார்த்தீங்களா தலைவர் படத்தில் பில்லா படத்தில், அந்த சாங்கை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் பில்லா படத்தில் இந்த வர ஷாட்டும் வச்சு பார்த்தேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக தெரியல. ட்ரெஸ்ஸு தான் காஸ்டியூம் வேறு. ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த பாஷா படத்தை ரீமேக் பண்ணால் யார்? இதுக்கு சத்தியமாக பதிலே கிடையாது. யாரும் பண்ண முடியாது. பாஷா படத்தை ரீமேக் பண்ணால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. இதை நான் என்னதான் சொல்கிறேன்னு தெரில. பாஷா படத்தை ரீமேக் பண்ணால் முடியாது. ஆனால் எப்படி சொல்கிறது? கிடையாது பிரதர். கிடையாது கிடையாது. ஒத்துக்கிறேன், இதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒரு அதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வச்சு எடுக்கலாம். அஜித் இந்த வில்லனிஸை கொடுப்பார். அஜித் இந்த வில்லனிஸை கொடுக்க மாட்டாரான்னு நீங்களே சொல்லுங்கள். அவர் அந்தளவுக்கு வில்லனிஸை கொடுப்பாரு கண்டிப்பாக. பட் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த படத்தை ரீமேக் பண்ண வாய்ப்பு இல்லை. பாஷா ரீமேக் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே தான் பில்லாலே கொடுத்துட்டாரு ப்ரோ. பழைய பில்லாவை எடுத்து இப்போ புது பில்லா எடுத்து, ஆனால் அந்த பழைய பில்லாவோட இந்த புது பில்லா தானே அடித்து தூக்குனுச்சு. இதெல்லாம் இன்னொரு படம் கன்னடத்தில் எடுத்தானீங்க பிரபாஸை வச்சு, இன்னொரு படம் அதுவும் பில்லா தானா? அதுவும் பில்லா தான். மயிறு மாதிரி குரு. நான் சத்தியம் டென்ஷன் ஆகிட்டும் ப்ரோ அந்த படத்தை பார்த்து. தலையை காம்பினேஷன் பண்ணி சரி அதை சொல்லவே முடியல. தயவுசெய்து தெலுங்கு சினிமாவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இந்த வருஷம் கோரிக்கையாக வைக்கிறேன். தயவுசெய்து தமிழ் படத்தை வந்து பில்லா படம் எதானாலும் சரி எடுத்தாதுன்னு தயவுசெய்து அசிங்கப்படுத்தாதீங்க. எங்களுக்கு தமிழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நாங்கள் தமிழ்னு பெருமையாக காலத்துக்கு சொல்லி தயவுசெய்து இந்த படத்தையும் அசிங்கப்படுத்த உங்களை கையெழுத்து கும்பிட்றாண்டா. டே தயவுசெய்து செவனேன்றங்கடா. இந்த படத்தையும் அசிங்கப்படுத்தா கிளம்பி வந்துடுறாங்க. தயவுசெய்து இருக்கிற கொஞ்சம் இந்த மரத்தை விட்டு வைங்க. கண்டிப்பாக சீரியஸாக இந்த வீட்டில் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் பில்லா பாட்டிருக்கலாம் படம். ஏன்னா அதுக்கப்புறம் பிரபாஸ் வச்சுருக்கேன். பிரபாஸ் வச்சு சிரிப்பாக இருக்குது. இப்போ தண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. அதே மியூசிக் வச்சு வாக்குக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது பிரபாஸ்க்கு. அவர் இதுக்கு பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் அவர் பண்ண சொல்லுங்கள். நான் எந்த கேரக்டர் எந்த நடிகையும் இறக்கி பேசல. ஓப்பனாக சொல்கிறேன். அவங்களே சட்டம் போடுவாங்க. இவர் பண்ணார், நானும் போட்டிக்கு இந்த படத்தை நானே பண்ணுறேன் அப்படின்னு போட்டிக்கு பண்ணால் வேலை வரவே முடியாது. அவர் பண்ணதில் கதை பண்ணதில் தப்பு இல்லை ப்ரோ. டேரக்டர் மேலே தப்பு இல்லை. ஆனால் தமிழ் கதை எடுத்து நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. தமிழுக்கு உள்ள மானமே போயிட்டு சத்தியமே ப்ரோ. அந்த படத்தை பார்த்து ஐயோ இதுவா பில்லா அப்படின்னு சத்தியமான யோசனை பண்ணுவோம். அஜித் ஜாகுவார்லேருந்து நடந்து வருவார். இந்த ஜாகுவார்